இந்தியாவின் முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட சிறு செயற்கைக்கோள்கள் புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தம். வைரத்தாமரை விஞ்ஞானிகளின் சிறிய சிலைகளும் புவிவட்ட பாதையில் செயற்கைக்கோளுடன் அனுப்பி வைப்பு. 3, 2, 1, 0. And we have liftoff of Vikram-1, India's first private orbital launch vehicle. And we have great views coming from the tracking cameras. And isn't this quite something? Vikram-1 ने अपनी தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 35 நிமிடங்கள் தாமதமாக விண்ணில் ஏவப்பட்ட விக்ரம்-1 ராக்கெட். கடைசி நேரத்தில் திசை காட்டுதலில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டு 12:05 மணிக்கு விண்ணில் ஏவிய விஞ்ஞானிகள். இஸ்ரோ மற்றும் தனியார் விஞ்ஞானிகளுக்கு தொலைபேசியில் வாழ்த்து கூறிய பிரதமர் மோடி. இளம் குழுவினர் இணைந்து ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியது இந்தியாவுக்கு பெருமை என பாராட்டு. First, your voice after the success. भारत और पूरी टीम, सबसे पहले तो आपको बहुत बहुत बधाई. आपने 2 काम किए हैं. एक तो आसमान में नए पौधे गाड़ दिए हैं. சென்னை சைதாப்பேட்டை எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதியில் இரவு உணவாக இட்லி சப்பாத்தி வழங்கவும் கைப்பந்து மைதானத்தை மீண்டும் திறக்கவும் அதிகாரிகள் உத்தரவு. நேற்று முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்த நிலையில் சமூக நீதித்துறை அதிகாரிகள் இன்று அதிரடி நடவடிக்கை. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல். முதல்வரின் செயலாளர்களின் அறை, முதல்வரின் ஆலோசகர்களின் அறைகளையும் மாற்றியமைக்கும் பணி தீவிரம். தவேக ஆட்சி பொறுப்பேற்ற மே 10ஆம் தேதி முதல் ஜூலை 17ஆம் தேதி வரை 2339 டெண்டர்கள் ரத்து. இதுவரை 253 பணிகளுக்கும் திட்டங்களுக்கும் மறு டெண்டர் அறிவிப்பு. லண்டனில் இருந்து நாளை சென்னை திரும்புகிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு நாடு திரும்பும் நிலையில் விமான நிலையத்தில் திமுக சார்பில் வரவேற்புக்கு ஏற்பாடு. கரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்துள்ள நிலையில் நிர்வாகிகளுடன் கருத்து கேட்பு. தவேகா கூட்டணிக்குள் பாமக வருவதற்கான அறிகுறியோ பேச்சுவார்த்தையோ எதுவும் நடக்கவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். தவேகா பாமகவினர் யாரும் இதுவரை சொல்லாத பட்சத்தில் யூகத்தின் அடிப்படையில் எழும் கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என விளக்கம். கூட்டணிக்குள்ள அன்புமணி ராமதாஸ் பாமக வருகிற பட்சத்துல உங்களுக்கு முன்னாலே ஆதரவு கொடுத்த திருமாவளவனுடைய நிலை என்னவா சார்? அந்த மாதிரி எதுவும் யாரும் அனௌன்ஸே பண்ணல. நீங்க மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கு. அப்படி இருந்தா யாரும் பேச்சுவார்த்தை இருக்குன்னு யாரும் இது வரைக்கும் வெளியிடப்படவில்லை. அந்த மாதிரி எதுவும் சொல்லாத பட்சத்தில் ஏன் யூகத்தின் அடிப்படையில் அவங்க பதில் சொல்ல வேண்டும்? தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் மட்டுமே ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் திட்டவட்டம். மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவது பற்றி தற்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது என்றும் விளக்கம்.
பணியாளர் நிரந்தரத்தை பற்றி நம்ம உறுதி சொல்லவில்லை. ஏன்னா ஒப்பந்த பணியாளர் எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பை இப்பதான் துவக்கிறோம். 3 வாரமா அந்த கணக்கெடுப்பை நடத்திட்டு வரோம். இதுவரை எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பே நம்ம கிட்ட வந்து சேரல. டிஎன்பிஎஸ்சி வழியா எடுக்கிறப்ப என்ன நடைமுறை, ஏன்னா ஏற்கனவே நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதையெல்லாம் இப்போ என்ன சட்டப்பூர்வமாக எப்படி வழிகாட்டுதல் இருக்கோ அதன்படி தான் பண்ண முடியும். நம்ம வேலை எடுக்கிறது டிஎன்பிஎஸ்சி வழியா தான் எடுக்க போறோம். விரைவில் மாணவர்களுக்கு நல்லதொரு சிறப்பு செய்தியை தமிழக முதல்வர் விஜய் அறிவிப்பார். 3000 கோடி ரூபாய் அளவுக்கு மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. ஒப்பந்த பணியாளர் நிரந்தரத்தை பற்றி நம்ம உறுதி சொல்லவில்லை. ஏன்னா ஒப்பந்த பணியாளர் எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பை இப்பதான் துவக்கிறோம். 3 வாரமா அந்த கணக்கெடுப்பை நடத்திட்டு வரோம். இதுவரை எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பே நம்ம கிட்ட வந்து சேரல. டிஎன்பிஎஸ்சி வழியா எடுக்கிறப்ப என்ன நடைமுறை, ஏன்னா ஏற்கனவே நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதையெல்லாம் இப்போ என்ன சட்டப்பூர்வமாக எப்படி வழிகாட்டுதல் இருக்கோ அதன்படி தான் பண்ண முடியும். நம்ம வேலை எடுக்கிறது டிஎன்பிஎஸ்சி வழியா தான் எடுக்க போறோம். மீண்டும் தமிழக அரசு பணிக்கு திரும்புகிறார் ராஜேஷ் லக்கானி IAS. மத்திய அரசின் பள்ளிக்கல்வி திட்டத்தின் நவோதயா பள்ளி திட்ட ஆணையராக பணியாற்றி வந்த நிலையில் மீண்டும் மாநில பொறுப்பு. எங்க அண்ணன் வைகோ தாவேகா கூட்டணிக்கு போனதால் இனி நமக்கு கவலை இல்லை, விஜயை முடிக்காமல் திரும்ப மாட்டார் என RB உதயகுமார் பகடி. அண்ணாவுக்கு கேடயமாக இருப்பேன், கலைஞருக்கு கவசமாக இருப்பேன், ஜெயலலிதாவுக்கு போர்வாளாக இருப்பேன் என கூறிய வைகோ இப்போது என்ன சொல்வாரோ என்றும் விமர்சனம். முதலமைச்சர் விஜயின் பெற்றோர் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சர்ச்சை பேச்சு. SA சந்திரசேகர் சோபாவின் திருமண புகைப்படம் குறித்த பேச்சால் தாவேகாவினர் கொந்தளிப்பு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய தகப்பனார் யார்? வளர்ப்பு தந்தை சந்திரசேகர் சொல்லியிருக்கேன், தாய் சோபனா அம்மா சொல்லியிருக்கேன். ஆனா 4 வயசுல அந்த கல்யாண போட்டால நிக்கிறீங்களே, அப்ப உங்க பெத்த தந்தையாருடைய பெயரை நீங்கள் சொல்வதற்கு ஏன் தயங்குகிறீர்கள்? இந்த தமிழ்நாட்டுக்கு ஏன் தலைமுறையை ஏற்படுத்தி உங்க அப்பா பேரை சொல்றதுக்கே உனக்கு யோகியது இல்லை, நீ சட்டசபையில் வந்து எங்க அப்பாவை காணணும்னு தேடுறேன். வீட்டு வசதி வாரிய வீட்டுமனை ஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலர் கணேசனுக்கு எதிரான வழக்கு ரத்து. விதிகளின் அடிப்படையிலேயே அனைத்து நடவடிக்கைகளும் உள்ளதாக கூறி வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் சென்னை பெங்களூரு புல்லட் ரயில் சேவை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான டெண்டரை வெளியிட்டது இந்திய அதிவேக ரயில் கழகம். தமிழின் இனிமையும் தமிழரின் உயரிய பண்பாடும் மனிதநேய மரபும் தலைமுறைகள் கடந்தும் தழைத்தோங்கட்டும் என முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு நாள் வாழ்த்து. தமிழ்நாடு உருவாக்க உழைத்திட்ட தியாக சீலர்களை இந்நாளில் நினைவு கூர்ந்து வணங்கிடுவோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. அமைச்சர்கள், தலைமை செயலாளர் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்களுடன் முதல்வர் விஜய் விரிவான ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் பேட்டி. August first week mostly. Honorable Chief Minister நிறைய இன்புட்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 15 days to 16 days அவங்க வந்து ரெவ்யூ மீட்டிங் நடத்தியிருக்காங்க. வரப்போகிற நாட்களில் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நல்லபடியாக
தமிழக வெற்றிக் கழக அரசு பதவியேற்ற முதல் தமிழ்நாடு பட்ஜெட் நல்லபடியாக தாக்கல் செய்யப்படும்.